மாற்றி யோசிச்சா எதுலையுமே நமக்கு வெற்றி மேலே வெற்றி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தஞ்சாவூரை சேர்ந்த வடுகக்குடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய விவசாயி மதியழகன் ஒரு உதாரணமாக இருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தென்னைக்கு ஊடு பயிரா வாழையவோ வாழைக்கு ஊடு பயிரா உளுந்தையும் விதைச்சி இன்னைக்கு உளுந்த அறுவடை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வாழையும் சாகுபடி பண்ண போறாரு. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிற மாதிரி நீண்ட கால பயிரான தென்னை மரத்துலேயே அடுத்தடுத்து வருமானம் சம்பாதிக்க போறாருங்கிற விஷயத்த சந்தோஷமா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா தென்னைக்கு தேரோட, வாழைக்கு வண்டியோட, கரும்புக்கு ஏரோட, நெல்லுக்கு நண்டோட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த முறைப்படி தான் நான் இடைவெளி விட்டு, அதாவது தென்னைக்கு தேர் போகிற அளவுக்கு ஒரு இடைவெளி விட்டு, வாழைக்கு வண்டி போகிற அளவுக்கு ஒரு இடைவெளி விட்டு, கரும்புக்கு ஏர் உழுகுறோம் பார்த்தீங்களா, அந்த ஏர் போகக்கூடிய அளவுக்கு இடைவெளி விட்டு, நெல்லுக்கு நண்டு போகிற அளவுக்கு இடைவெளி விட்டு வச்சா தான் நல்ல நீண்டு அந்த இலைகள்லாம் வளர்ந்து நமக்கு மிகப்பெரிய விளைச்சலை கொடுக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இயற்கை உரமான காவிய பஞ்சா மற்றும் இயற்கை உரங்களை மட்டும்தான் என்னுடைய நிலத்துக்கு நான் பயன்படுத்தி இன்னைக்கு நல்ல முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊடு பயிருங்கிறது ஒவ்வொரு விவசாயிகளும் ஊடு பயிர் போட்டு நல்ல வருமானத்தை எடுக்கணும். அதனால தான் நான் நீண்ட கால பயிரான தென்னையை நான் நட்டு வைக்கிறப்பயே அதுக்கு இடையில களிமண் கரிசல் மண் கலந்து உழுகிறப்பயே களிமண் கரிசல் மண் கலந்து உழுது தென்னையை நட்டு வச்சு அதற்கு இடையிலே ஊடு பயிரை வாழையை போட்டு, வாழைக்கு ஊடு பயிரை 80 நாட்கள்லேயே வளர்ந்து நமக்கு விளைச்சல் தரக்கூடிய உளுந்தையும் போட்டு இப்போ நான் உளுந்தை அறுவடை பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் வாழையும் நான் விளைச்சல் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே நல்லபடியா தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய தேங்காயை வச்சு நான் நல்ல ஒரு வருமானத்தை எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த ஊடு பயிர் சாகுபடியை பார்த்த பொதுமக்களும் சரி, வேளாண் மாணவர்களும் இவர்கிட்ட நிறைய அட்வைஸ் வாங்கிக்கிட்டு இதே மாதிரி நம்மளும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விவசாயி தான் இந்த நாட்டுக்கு தேவைன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு நாட்டுக்கு தேவைங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு விவசாய தகவலுடன்